ரஜினியின் வாழ்க்கையை மாற்றிய அந்த 21 நிமிடம் 50 வருட வரலாறாக மாறியது எப்படி? ரஜினிகாந்த் அந்த காலத்து பெருசுகள் இருந்து இந்த காலத்து ஜென்சி கிட்ஸ்கள் வரைக்குமே திரையில பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகரா இருந்துட்டு வராரு. ரஜினிகாந்த உலகம் நேசிக்கும் சூப்பர் ஸ்டாரா உருவாக்கிய அந்த 21 நிமிடங்களை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். 1950ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி பிறந்த ரஜினிகாந்த் பெங்களூர் போக்குவரத்து கழகத்துல நடத்துனரா வேலை பார்த்துட்டு வந்தாரு. பஸ் கண்டக்டர் வேலையில ஊதியம் குறைவா இருந்தாலுமே மகிழ்ச்சியா தன்னோட வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா அவரோட மனசுல நடிகர் ஆகணும் அப்படிங்கிற கனவு எப்போதுமே இருந்துச்சு. அந்த ஆசைய ரஜினி பலர்கிட்ட சொல்லியிருக்காரு. எல்லாரும் நல்ல ஆசைடா, நீ ஹீரோவா அப்படின்னு சிரிச்சிருக்காங்க. ஆனா அவரோட கனவுல இருந்து ரஜினியோட மனசு மாறவே இல்லை. நடிப்பின் மேல இருந்த ஆசையால அவரோட நண்பர் நடிகர் பயிற்சி பள்ளியில சேர்றியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை கேட்டதுமே ரஜினியும் யோசிக்காம ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா தான் 1973ஆம் ஆண்டு சென்னை திரைப்பட கல்லூரியில ரஜினி சேர்ந்திருக்காரு. அங்கதான் இயக்குனர் கே பாலச்சந்திர ரஜினி வந்து சந்திச்சிருக்காரு. அப்போதான் ரஜினியோட வாழ்க்கையில அந்த 21 நிமிட அதிர்ஷ்ட காத்து வீச தொடங்கி இருக்கு. என்னன்னா கே பாலச்சந்தர் வந்துட்டு ரஜினியை நடிச்சு காட்ட சொல்லியிருக்காரு. உடனே சூப்பர் ஸ்டாரும் 3 காட்சிகள்ல சரியா 21 நிமிடம் நடிச்சு காட்டியிருக்காரு. அதுல ரஜினியோட ஐ எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ் சாதாரணமா இல்லாம எனர்ஜியா இருப்பதை பார்த்தவங்க சரியா 21 நிமிஷம் முடியும் போது இவன் ஹீரோவுக்கு ஏத்தவனா இல்ல இவன் ஹீரோவா உருவாக போகிறானா அப்படின்னு எல்லாருமே வியந்து பார்த்திருக்காங்க. அப்போ பாலச்சந்தர் சொன்ன ஒரு வார்த்தை ரஜினியோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. அப்படி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உன் பேரை மாத்தாத, உன்னோட ஸ்டைலையுமே மாத்தாத, ஒரு நாள் இந்தியாவே உன்னை அடையாளம் காணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆடிஷனுக்கு அப்புறமா அபூர்வ ராகம் திரைப்படத்துல ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு ரஜினி. முதல் நாள் முதல் ஷாட் படமாக்கப்பட்டுச்சு. கதவை திறந்துகிட்டு ரஜினி வரக்கூடிய அந்த 5 நிமிட காட்சியில ஆடியன்ஸ் மனசை கொள்ள அடிச்சுட்டாரு. அதுல இருந்து அவர் நடிப்புல வெளியாகக்கூடிய படங்கள் எல்லாத்துலயும் ரஜினி மட்டும்தான் பேசப்பட்டிருக்காரு. சில வருஷங்கள்லயே ஒரு சாதாரண கண்டக்டர்ல இருந்து சூப்பர் ஸ்டாரா மாறியிருக்காரு ரஜினிகாந்த். அவரோட வாழ்க்கையை மாத்துனது அவரோட விடாமுயற்சி. அவருக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, நம்பிக்கை அந்த 21 நிமிடங்கள் தான். இந்த ஒரு நிலையில நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னோட 75வது பிறந்த நாளை கடந்த 12ஆம் தேதி கொண்டாடினாரு. இதை முன்னிட்டு ரஜினிகாந்த் நடிச்ச எஜமான், படையப்பா திரைப்படங்கள் ரிலீஸ் வந்து செய்யப்பட்டுச்சு. அதுலயும் குறிப்பா படையப்பா படம் செமையா திரையரங்குகள்ல ஓடிட்டு வருது. அந்த டைம்ல எப்படி படையப்பா படத்துக்கு வரவேற்பு இருந்துச்சோ அதே மாதிரியான வரவேற்பு இப்பவும் கிடைச்சிருக்கு. மறுபடியும் படையப்பா படத்தை வச்சு கொண்டாடிட்டு வராங்க. உங்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் பிடிக்குமா அப்படிங்கிறதையும், அவர் நடிச்ச படத்துல உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.